Hey guys, நான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபியூஸ் டியூப். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டேஜ் 9 6th சாப்டர் சவுண்ட் அண்ட் ஸ்பேஸில் செக் யூர் ப்ராக்ரஸ் கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், த கிராஃப் ஷோஸ் ஹவு பார்ட்டிகல்ஸ் இன் அ சவுண்ட் வேவ் மூவ் வித் த டைம். ஸோ ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் டிஸ்டன்ஸ் மூவ் பை த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பிக் டு பிக் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க, ஆம்ப்ளிடியூட் கொடுத்துருக்காங்க, தென் வந்து நிறைய விஷயங்கள் மெஷர் பண்ணுறாங்க. விச் மெஷர்மெண்ட் ஷோஸ் த ஆம்ப்ளிடியூட் நமக்கு அழகாக தெரியும். ஸோ இதுதான் பி தான் வந்து ஆம்ப்ளிடியூடை ஷோ பண்ணுது. ஸோ பி. Second question, describe what happens to a sound when these changes are made. All the other variables stays constant. Okay, இப்போ amplitude increase ஆச்சுன்னா அந்த wave என்ன ஆகும்? ஸோ அதோட loudness of the wave வந்து increase ஆகும். Loudness of a sound increases. The frequency increase ஆச்சு என்னாச்சுன்னா pitch of the sound increases. இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பேக்ரவுண்டில். இப்போ நீங்கள் கேட்குறது லோ பிட்ச் சவுண்ட், இப்போ நீங்கள் கேட்குறது ஹை பிட்ச் சவுண்ட். C1, the number of waves per second increases. ஸோ நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பர் செகண்டும் ஃப்ரீக்வன்சியும் ஒன்று தான். அகெயின் எது இன்க்ரீஸ் ஆகும்னா பிட்ச் ஆஃப் த சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இல்லை ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டு சேம் தான். பிட்ச் ஆஃப் சவுண்ட், பிட்ச் ஆஃப் த சவுண்ட், loudness of the sound, pitch of the sound increases. Third question, the diagram shows how 4 different sound appears on an oscilloscope. A, B, C, D 4 waves கொடுத்துருக்காங்க. இங்கே printing mistake இருக்குது. ஸோ அந்த loudest quietest வார்த்தையை அடிச்சிருங்க. A question, the sound with the highest pitch, and B வந்து பார்த்தீங்கன்னா the sound with the lowest pitch. The sound with the highest pitch பார்த்தீங்கன்னா B, the sound with the lowest pitch பார்த்தீங்கன்னா ஆன்சர் A. பட் பி கேர்ஃபுல், இந்த கொடுத்துருக்க பிக்சரை வச்சு நான் ஆன்சர் எழுதியிருக்கேன். பட் உங்கள் புக்கில் எப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சி வந்து பார்த்தோன்னா வேவ்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு வந்து ஆன்சர் வந்து சி. புக்கில் இருக்கிறது பார்த்தோன்னா ஆன்சர் சி. பட் ஆனால் இங்கே எனக்கு கொடுத்துருக்க சாஃப்ட் காப்பியில் இருக்க பிக்சர்ஸ் படி ஆன்சர் பார்த்தோன்னா ஏ வருது. ஓகே. ஃபோர்த் கொஸ்டின், ட்ரா டயக்ராம்ஸ் டு ஷோ ஹவு 2 சவுண்ட் வேவ்ஸ் ஆஃப் ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆம்ப்ளிடியூட் கேன் மீட் ஈச் அதர் டு ரீஇன்ஃபோர்ஸ். ஸோ ஏ ஒன்னுக்கு எப்படி நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணலாம், நீங்கள் ட்ரா பண்ணுறேன். ஸோ இது வந்து வேவ் 1. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா இது ரெண்டும் இப்படி மீட்டப் ஆகும். ஸோ ரீஇன்ஃபோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட்லி சேமாக இருக்கணும். ஸோ இதுவும் மேட்சப் ஆச்சுன்னா நமக்கு எப்படி கிடைக்கும்னா டபுள் த டைம் ஆம்ப்ளிடியூட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ கேன்சல் அவுட் ஆகணும்னா எப்படி மீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ட்ரா பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வேவ், அதுக்கப்புறம் இதோட இன்னொரு வேவ் நான் ஆட் பண்ண போகிறேன். நல்லா பாருங்கள், அதோட பீக் வந்து இதோட க்ரஸ்ட்டோட ட்ரஃபோட மீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரிசல்டன்ட் வேவ் இந்த மாதிரி கிடைக்கும், 0 ஆம்ப்ளிடியூட். Fifth question, many scientists think that the collision theory explains how the moon was formed. A, describe the events in the collision theory. First step என்ன அப்படின்னா 4.5 billion years ago a Mars-sized object named Dia approaches the Earth. Then the Dia impacts with the Earth, and during the event a lot of dust and debris were ejected. Over the period of time the dust and debris will start to join together due to the gravitational pull. அண்ட் ஃபிஃப்த் ஈவெண்ட், அடுத்த ஈவெண்ட் பார்த்தோன்னா they will start to form a ring around the earth. அண்ட் அதுக்கப்புறம் கிராவிட்டினால் அது எல்லாமே புல் டுகெதர் பண்ணி ஒரு பார்ட்டிகல்ஸுமே க்ளோஸ் டுகெதர் ஆகி ஸோ மாஸ் இன்க்ரீஸ் ஆகி அப்புறம் வந்து இது மூணாக ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது நீங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிடுங்க. ஓகே. பி கொஸ்டின், டிஸ்கிரைப் 2 pieces of evidence that supports the collision theory. ஃபர்ஸ்ட் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் என்ன அப்படின்னா the rocks composition of the moon and earth were similar. இது ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ். செகண்ட் எவிடன்ஸ் என்ன அப்படின்னா the earth is denser than the moon. அது காரணம் என்னென்னா மூன் ஃபார்ம் ஆகும்போது தியாவில் இருந்த பார்ட்டிகல்ஸுமே தென் எர்த்தோட க்ரஸ்ட்டில் இருந்த பார்ட்டிகல்ஸ் தான் போய் ஃபார்ம் ஆச்சு. ஆனால் எர்த்தோட கோரில் தான் வந்து அயன் அண்ட் நிக்கல் நிறையா இருக்குது. ஸோ அயன் வந்து ஒன் ஆஃப் த டென்சஸ்ட் மெட்டல். ஸோ அங்கே மூனில் வந்து அந்தளவுக்கு நிறைய அயன் இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா ஒன்லி க்ரஸ்ட்டில் இருந்து தான் கொலிஷன் நடந்திருக்கு, எஜெக்ஷன் ஆகி தென் வந்து மிக்ஸ்அப் ஆகிருக்கு. கோர்லேருந்து எதுவும் நடக்கல, எர்த்தோட கோர்லேருந்து வரல. சிக்ஸ்த் கொஸ்டின், A, எக்ஸ்பிளைன் வாட் இஸ் மீன் பை த ஈச் ஆஃப் திஸ் டேர்ம்ஸ். நெபியூலாக்கு என்ன மீனிங்னா இட்ஸ் cloud of dust and gas. Cloud of dust and gas in space. Stellar nursery, places where stars form. B question, when stars are first formed they are more difficult to see than the older stars that are the same distance from the Earth. Suggest 2 reasons why the young stars are more difficult to see.
ஏன்னா யங்ஸ்டார்ஸ் பார்த்தோன்னா அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும், அதனால் அந்தளவுக்கு நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்காது. ஸோ அந்தளவுக்கு ஹீட் அண்ட் லைட் எனர்ஜியை வந்து எமிட் பண்ணாது. அதனால் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு see the யங்ஸ்டார்ஸ். 7th question, describe how each of these provides evidence for the tectonic plates. First one is the shapes of the present day continents. The shape, okay. Second B one, the fossil record. C1 பார்த்தனா the alignment of the magnetic materials in the rock. ஸோ இதுக்கான ஃபார் பி அண்ட் சி நம்ம ஆல்ரெடி வந்து இதோட 6.5ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை அப்படியே ஆன்சர் எழுதிக்கலாம். ஃபார் ஏ கொஷின் பார்த்தோன்னா the shapes of the present day continents நமக்கு எதை வந்து மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஜிக்ஸாக் பசில் மாதிரி இருக்குது. இது எதை மீன் பண்ணுதுன்னா, முன்னொரு காலத்தில் லாங் எகோ தீஸ் பீசஸ் வேர் பி ஜாயின் டுகெதர் சிங்கிள் லேண்ட்மார்க்ஸ் கால்டு பாஞ்சியா, ஒரு சூப்பர் கான்டினெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது எவிடன்ஸ் நமக்கு கொடுக்குது. ஓகே, அதோட ஷேப்புமே பார்த்தோன்னா நமக்கு வந்து இப்படி லீனியராக இல்லை, பட் ஒரு மாதிரி பசில் மாதிரி உடஞ்சி போன பிஸ்கட்டில் போகணும். இல்லை ஒரு பிஸ்கட் எடுத்து ரெண்டாக உடச்சா அப்படின்னா பீசஸ்லாம் வந்து உனக்கு ஒரு மாதிரி கிராக் வந்துருக்கும் இல்லையா, திரும்ப ஒட்ட வச்சேன்னா யூ could able to see அது அப்படியே மேட்ச் ஆகி ஒரு ஃபுல் ஹோல் ஷேப் ஃபார்ம் பண்ணுறது. நம்ம அதை வச்சு நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ தேங்க்யூ. சைனிங் எஃப் முகேஷ். பாய்.